ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம் ஆசையா? முதல்ல இத நல்ல கவனிங்க. ஹாய் கைஸ், இந்த வாரம் நிஃப்டி எக்ஸ்பைரியில் நான் ஒரு 3 விதமான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் இந்த சார்ட்டு தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இதை ஷேர் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, 2 ப்ரீமியமும், அதாவது கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் ஆல் டைம் லோ கீழே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 24,250. எப்பொழுதுமே இந்த ஆல் டைம் லோவுக்கு கீழே நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆல் டைம் லோவில் இருந்து அப்சைடு போகுது. பட் இன்னைக்கு என்னோட வியூ எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ்மே நான் கால் ஆப்ஷன் சைடு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே டைரெக்ஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0.5% அப்படிங்கிறத நான் டே கேண்டலில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த ரீச் பண்ணும்பொழுது டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:36. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10:36க்கு ஆல் டைம் லோவிலேருந்து 50%க்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷனில் தான் நான் இன்றைக்கி ட்ரேடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 11 மணி அந்த டைமில் வந்துட்டு இந்த சார்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, அதாவது முன்னாடி நாம் பார்த்துட்டு இருந்தது 24,250 கால் ஆப்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். அதில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் சைடு போன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இன்னமும் நம்ம கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த சார்ட்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மெல்ட் ஆகி இந்த 23.50 அந்த ரேஞ்சுக்கு வரும்பொழுது நாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இதுக்கப்புறம் இதில் என்ன நடந்தது அப்படின்னா, சரியா ஒரு 11:20 அந்த டைமில் வந்துட்டு என்னோட ஆர்டர் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆச்சு. ஓகே, இங்கே ரூ. 23.50 நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ரூ. 17.60 அப்படிங்கிறது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே, இங்கே என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து ஒரு 25% வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு ரூ. 30 வந்துட்டு சம்திங்கிட்ட போயிருக்கும். ஓகே, பட் அகைன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த கேண்டலில், அதாவது ஒரு 12:45 போல் வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணது அப்படிங்கிறது 11:20 அந்த டைமில் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் கழித்து என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. என்னோட ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்துட்டு ரீச் ஆகாமல். ஓகே, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த டைம்லலாம் கவர் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதே நாம் வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, சப்போஸ் இந்த ட்ரேடு வந்துட்டு டார்கெட் போயிருந்ததுன்னா எவ்வளோ போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 47 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கணும். பட் போகலை. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் வந்துட்டு பாருங்கள், இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு வேலிடாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்துட்டு டவுன் சைடு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 25% ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2.25 மணி போல் நான் மறுபடியும் இன்னொரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2:15 அந்த டைமில் வந்துட்டு இந்த சார்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இதில் நான் எடுத்திருக்கிறது 24,100 கால் ஆப்ஷன். ஓகே, இந்த சார்ட் வந்துட்டு பாருங்கள், ஆல் டைம் லோவிலேருந்து 50% அப்படிங்கிறத ரீச் பண்ணாமல் மறுபடியும் ஆல் டைம் லோவை டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அது எந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ, ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி, அப்போது இந்த இடத்துல வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் இந்த ஆல் டைம் லோவை டச் பண்ணாமல் இதே இடத்துல வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரைஸில் நாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஆல் டைம் லோவை
டச் ஆனதுனால நாம வந்துட்டு இந்த கேண்டிலை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் என்ன ஆனது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல வரும்பொழுது தான் இந்த சார்ட்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் இந்த இடத்துல என்னோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது 64 ரூபாயில் என்னோட எல்லா ஆர்டருமே வந்துட்டு ட்ரிகர் ஆகிருந்தது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 80 ரூபா, அதாவது 64 ரூபாயிலிருந்து ஒரு 25% அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 16 ரூபா வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 80 ரூபா வந்ததுன்னா நான் இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாவது ட்ரேடு ஏற்கனவே ஒரு ட்ரேடில் 25% ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. இருந்தாலும் எனக்கு இன்னமும் மார்க்கெட் அப்சைடு போகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 25% டார்கெட் ரீச் ஆனால் போதும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எதனால அப்படின்னா இந்த ட்ரேட் இந்த இடத்துல இருந்தே அப்படியே அப்சைடு போகிறதுக்கு தான் ரொம்ப நாள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்க இந்த கேண்டில், அதாவது 248 கேண்டில், இந்த கேண்டில் என்னோட என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 25% டார்கெட் அப்படிங்கிறத ரீச் ஆச்சு. ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கேன். மறுபடியும் இதோட ஹை அப்படிங்கிறது 105 ரூபா வரைக்கும் போயிருக்கும். இந்த 64 ரூபாயிலிருந்து 50% டார்கெட் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு 96 ருபீஸ், அதுக்கு மேலேயே வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். பட் சேஃபாக நான் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இப்போது மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணியிருக்கோம் 25%, இங்கே ஒரு 25% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போது இன்னைக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் புக் பண்ணனா அப்படின்னா கிடையாதுங்க. இதில் வந்துட்டு நான் ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதாவது மார்னிங் பண்ணதோட இதில் மினிமம் குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் என்னோட பொசிஷனை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே, அப்போது இன்றைக்கி எவ்வளோ டோட்டலாக லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% ப்ளஸ் இன்றைக்கான ப்ரோக்கரேஜ் அது வந்துட்டு இன்றைக்கி லாஸில் தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை நான் எதனால வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. 24,250 புட் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலை. பட் கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே இருந்த அந்த 0.5% கிட்ட இருந்து ப்ரைஸ் வந்துட்டு ஹியூஜாக ரிஜெக்ஷன் வந்துட்டு ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது இந்த கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது 43.50 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, 43.50 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஆல் டைம் லோ, அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த 24,100 கால் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதோட ஆல் டைம் லோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 91 ரூபா இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஆல் டைம் லோ அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ப்ரைஸுக்கு வந்தால் நாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த ஒரு ட்ரேடை நாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, சப்போஸ் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இன்னொரு நாள் நீங்கள் ட்ரேடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி 0.5%லேருந்து ஆல் டைம் லோவுக்கு ரீச் ஆகாமல் மார்க்கெட் இதே இடத்துல வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகி அந்த 0.5% கிட்ட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது நேத்திக்கான ட்ரேடில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. ஓகே கைஸ், நேத்திக்கு நான் இந்த சார்ட் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 24,300 புட் ஆப்ஷன் சார்ட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சார்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, நான் இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சிம்பிள், ப்ரீவியஸ் டே நடந்த ஒரு ரெட் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹைலேருந்து லோவுக்கும் 5 டூல் மார்க் பண்ணியிருக்கேன், லோவிலேருந்து ஹைக்கும் 5 டூல் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, எதனால் இந்த ஹைலேருந்தும் மார்க் பண்ணியிருக்கேன் லோவிலேருந்தும் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 4 லேயர் சார்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது புட் ஆப்ஷன் 24,300 புட் ஆப்ஷன். இது 3 மினிட் டைம் ஃப்ரேமு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம். ஓகே, அதே போல் பாட்டமில் இருக்கிறது 24,300 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ இது 3 மினிட் டைம் ஃப்ரேம், இது 1 டே டைம் ஃப்ரேம்.
நான் இங்க என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இருந்து டாப்புக்கு ஒரு ஃபிப் டூல மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல இங்க 2 ஃபிப் டூல், அதாவது பாட்டம்ல இருந்து டாப்புக்கு ஒன்று, டாப்ல இருந்து பாட்டமுக்கு ஒன்று. எதனால அப்படின்னா இந்த ரெட் கேண்டலோட டாப் 0.75% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் இந்த சார்ட்டை ஷேர் பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த 0.5%க்கு மேலே வந்துட்டு போகாம இங்கே வந்துட்டு ப்ரைஸ் மெல்ட் ஆகி நம்மளோட பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு பையிங் பாயிண்ட், மேஜர் பையிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா நாம் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் நானுமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 20.30 அப்படிங்கிற ப்ரைஸை ரீச் ஆகும் பொழுது நாம் வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம், அதாவது ஒரு பையிங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது 21.80, அதாவது ஒரு ரூபாய் 80 பைசா. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு மேக்ஸிமம் ரவுண்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் ரூபாய் 80 பைசா இங்கே மார்க்கெட் வந்துட்டு ரீச் ஆகாமல், ஸோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. இப்போ 21 ரூபாயிலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 64 ரூபாய் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல எதனால நான் இந்த ப்ரைஸ் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம மார்க்கெட் வந்துட்டு கால் சைடு போக போகுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். பட் இந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆகிடும் சொல்லுங்கள். சப்போஸ் ப்ரைஸ் இதே இடத்துல வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போது மார்க்கெட் இங்கே கால் ஆப்ஷனில் டவுன் சைடு மெல்ட் ஆகும் அப்படின்னா புட் ஆப்ஷனில் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இங்கே ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த கேண்டல்லையே நீங்கள் லோவ்லேயே வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 133 ரூபாய். இதோட ஹை வந்துட்டு பாருங்க கிட்டத்தட்ட 207 ரூபாய். ஒரு 50% கூட வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆகலை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆனதுனால உங்களுக்கு 50% மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. பட் இதே இடத்துல மார்க்கெட் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸோ அந்த ஒரு கொஷினும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நமக்கான ட்ரேட் எந்த இடத்துல அமையுதோ அந்த இடத்துல நாம் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.